Hello viewers, welcome to Super Prime. Fourth sum பார்க்கலாம். Find the slope and y-intercept of அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் மாடலே தான், அதே மாடல் தான் நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ பாருங்கள், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு mx + c. ஸோ இந்த ஃபார்முக்கு அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். √3x plus 1 minus √3 into y equal to 3. நமக்கு இதிலிருந்து y equal to அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரணும். ஸோ yல இருக்கிறது இங்கே இருக்கா, இதை அப்படியே வச்சுட்டு இதை முதல்ல அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன இருக்குது? 1 minus √3 into y equal to x வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஏன்னா நமக்கு இங்கே mx வருது இல்லையா, அதனால. ஸோ minus √3x, அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம் +3. நமக்கு என்ன வேணும்? y தான் வேணும். அதனால இங்கே மல்டிப்ளை இருக்கிறத இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு வர போகிறேன். அப்போ y equal to, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இந்த டினாமினேட்டர் போட போகிறேன். அப்போ -√3 by 1 minus √3 into xன்னு வந்துடும், ப்ளஸ் இங்கே வந்து 3 by அப்புறம் இது 1 minus √3 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ண போகிறோம் இதை. ஸோ கம்பேரிங் வித் y equal to mx plus c. ஸோ இது கூட இது கம்பேர் பண்ணும்போது x உடைய கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்கே m இருக்கா, அப்போ m equal to இங்கே x உடைய கோஃபிஷியண்ட்னு இருக்குது -√3 by 1 minus √3. அதே மாதிரி இங்கே c இருக்குது, இந்த c-யை வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ 3 by 1 minus √3ன்ட்டு வந்துடும். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது, அது வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். அதுக்காக காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா இங்கே 1 minus √3 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதோடைய சைனை வந்து ஆப்போசிட்டில் போடணும். இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்களா இந்த சைன். அப்போ 1 + √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு m கண்டுபிடிச்சிக்கலாம். -√3 by 1 minus √3ன்னு இருக்கா, இது என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும், ஏன்னா டினாமினேட்டரில் நமக்கு ரூட் வேல்யூ இருக்கக்கூடாது. அப்போ 1 + √3 by 1 + √3 போடணும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, 1 தானே வரும். அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதனால் இந்த மாதிரி காஞ்சுகேட் எடுத்து பண்ணணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் எழுதிக்கலாம். ஸோ -√3 into 1 + √3ன்னு வந்துடும். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க 1 minus √3, இங்கே 1 + √3. அப்போ எப்படி இருக்குது? a minus b into a plus b இருக்கா? அப்போ என்ன ஃபார்முலா இது? a² - b². ஏன்றது நமக்கு இங்கே 1, அப்போ 1² minus bன்றது என்னென்னா √3, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், m equal to, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே -√3 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் அப்படியே வெளியவே இருக்கட்டும், இந்த √3 கூட மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ √3 into 1 வந்து √3 வந்துடும், ப்ளஸ் √3 into √3 வந்து நமக்கு 3 ஆகிடும். ஓகே, ஸோ வெளியே மைனஸ் அப்படியே இருக்குது, அதனால கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தான் ஆகணும். டிவைடட் பை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1² வந்து 1 வரும், மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ ரூட்டோ ஸ்கொயரும் போய்ட்டு நமக்கு 3 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -√3 + 3 டிவைடட் பை 1 - 3. அப்போ ரெண்டும் வேறு வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் போயிடும். அப்போ என்ன கிடைக்குதுன்னா √3 + 3/2ன்ட்டு m வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ஸ்லோப். இதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய சி. ஸோ சி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 by 1 minus √3. இங்கேயும் டினாமினேட்டரில் நமக்கு ரூட் வேல்யூ இருக்குது. அப்போ இதை ரேஷனலைஸ் பண்ணணும். அப்படின்னா காஞ்சுகேட் எடுக்கணும். என்ன ஆகும்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ 1 + √3 by 1 + √3 போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் ரெண்டுத்தையும். அப்போ 3 into 1 + √3ன்ட்டு வரும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா a - b into a + b இருக்கா, அப்போ a² - b²ன்னு எழுதிக்கலாம். a அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1, அப்போ 1² போட்டுக்கலாம். -b அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா √3 the whole square போட்டுக்கலாம். இப்போ இந்த 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 1 வந்து 3 வரும், ப்ளஸ் 3 into √3 வந்து 3√3ன்னு வரும், டிவைடட் பை 1 மைனஸ் இந்த ரூட்டோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 + 3√3 பை இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ இதுதான் வந்து சி வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா y இன்டர்செப்ட். அப்போ எப்படி எழுதலாம்னா y இன்டர்செப்ட் equal to 3 + 3√3 by -2 அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.